தயிர் 10 லிட்டர் பசு மூத்திரம். பசு மூத்திரம் 10 லிட்டர். பிறகு தயிர் விட்டாச்சு இல்லையா? அடுத்தது வெல்லம். வெல்லம் தண்ணியில கரைச்சது. 10 லிட்டர் மூத்திரத்துக்கு 1 கிலோ வெல்லம். இல்லையே, வெல்லம் அதுல இருந்து எடுக்கலையே. அது சொல்லிடணும், வெள்ளத்தை தவிர மற்றதெல்லாம் பசுல இருந்து எடுத்த பொருள். இப்படி கொஞ்சம் பாருங்க, உங்களுக்கான ஒத்தாசிக்கிறேன். இப்படி கையை வச்சுக்கோங்க. பசுமாட்டோடைய சாணம் இதான் மிக அதிகமாக பயன்படுத்துகிறோம். அடுத்தது பசுமாட்டோட மூத்திரம், அதோட பெரிய, அதுக்கு அடுத்த பெரிய விரல். அதுக்கப்புறம் இங்கே பால் வந்து அதில் பாதி, இங்கே தயிர் வந்து அதில் பாதி, அப்புறம் இந்த நெய் வந்து அதில் பாதி, சின்ன விரல். இப்படி கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா கையில் எல்லாத்தையும் எழுதிடலாம். இந்த 5 வந்து பசுமாட்டிலேருந்து கிடைக்குது. சரி, பசுமாட்டிலேருந்து கிடைக்கிற பொருள்களை பயன்படுத்துகிறோம். இதுக்கப்புறம் என்னென்னு சேர்க்குறீங்க? இளநீ தண்ணி சேர்க்குறாரு. வெள்ளம் சேர்த்தாரு, இப்போ இளநீ தண்ணி சேர்க்குறாரு. எவ்வளோ இளநீ சேர்த்துக்கலாம்? 3 லிட்டர் சேர்க்கலாம். இளநீ 4 லிட்டர் சேர்த்துக்கா? ரைட். வாயில தான் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன், அங்கே சேர்க்கல. நான் முன்னாடி சின்ன வாளியாக பார்த்தேன் பக்கெட்டை, அப்பயே நினைச்சேன் நான் இவர் சொல்ற கணக்குக்கு அங்கே ஒன்றும் இல்லையான்னு. மூணாவது வாழைப்பழம் உரிச்சு போடுறாங்க. 12 வாழைப்பழம், ஒரு சீப்பு. கொஞ்சம் 2-3 வாழைப்பழம் கூட போட்டால் ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா சில வாழைப்பழம் சின்னதாக இருக்கும், சில பெருசாக இருக்கும். எக்ஸாக்ட் நம்பர் ஒன்று இருக்குன்னு அவசியம் கிடையாது. சரி, நல்ல தோலை உரிச்சிட்டு நல்லா பிசைஞ்சு உள்ளுக்குள்ள போட்டு. துணியை போட்டு மூடி வேடு கட்டி வச்சுட்டா போதும். இல்லாட்டி உள்ளே போய் உட்காந்து முட்டை போட்டுச்சுன்னா புழு வந்துடும். அதை நம்ம மருந்தாக பயன்படுத்த முடியாது. அதில் எப்போதுமே